வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரசவாதி. இந்த படம் யார் டேரக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா மௌனகுரு மகாமுனி டேரக்ட் பண்ண சாந்தகுமார் தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட அவுட்லைன் சொல்லிடுறேன். படம் ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு 3 கொஷினோட இந்த கதை ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு சித்தா டாக்டராக இருப்பார், நேச்சுரல் லவராக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு கால் வந்து வராது, ஒரு மாதிரி நொண்டி எடுப்பார். அவர் ஏன் நேச்சுரல் லவராக இருக்கார், ஏன் அந்த கால் நொண்டி எடுக்காரு அப்படிங்கிறது கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 2, இந்த கதை ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ்காரன் வருவான். அவன் வந்து அந்த படத்தோட வில்லனும் கூட. அவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கேரக்டராக இருப்பான். அவன் ஏன் அந்த மாதிரி கேரக்டராக இருக்கான், அவனோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவனோட கதை என்ன, இது வந்து கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 3 வந்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்போ ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. அவள் ஏன் அழுதுகிட்டு இருக்கா, அவள் ஏன் இந்த ஊருக்கு வந்தால், அவரோட கதை என்ன அப்படிங்கிறது 3 கொஷினோட தான் இந்த படமே ஆரம்பிக்கும். இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் என்ன, இந்த 3 பேர் எப்படி லிங்க் ஆகுறாங்க, இந்த கதை எப்படி மூவ் ஆகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி படம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்ல விட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு போலீஸ்காரன் கேரக்டர் தான். ஒரு மாதிரி சைக்கோ கேரக்டர், செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துலேயே அவர் தான் பேக் போனாக இருப்பார். இந்த படம் அவர் இல்லைன்னா சுத்தமாக நகர்ந்தே நடந்திருக்காது, ரொம்ப ஸ்லோவாக போயிருந்திருக்கும். அந்த போலீஸ்காரன் வர சீன் எல்லாமே செம்மையாக இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே கொடைக்கானல் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க கேமரா ஒர்க். தேர்டு பார்த்தீங்கன்னா மியூசிக். தமன் பண்ணியிருக்காரு. அந்த சைக்கோ கேரக்டருக்கு அந்த மியூசிக் தான் போட்டு அந்த கேரக்டரை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். அது ஃபுல்லாகவே மாண்டேன் சாங் இருக்கும். சரி, பார்க்கவும் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்குமே செம்மையாக இருக்கும் அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே. எவ்வளோ தான் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக் தான். ஒவ்வொருத்தவங்களோட போர்ஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையே இல்லாமல் இருக்கும். அந்த வடிவில் வந்து ஜூஸை மாற்றி குடிச்சிட்டு ஒரு கதை சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஒரு கதையாடம் கேட்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். தேவையே இல்லை. அது கூட ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று, ஒரு லவ் சாங் வரும். படம் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அந்த சாங் தேவையே இல்லை, ரொம்ப போர் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சந்தானா சொல்கிற மாதிரி பாதி பேர் எழுந்து தம் அடிக்க போயிருப்பாங்க இன்றைக்கி தேட்டரில். செகண்டு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு அலோபதி டாக்டர் கேரக்டர் வரும். விஜய் ரம்யா பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன் அந்த கதைக்குள்ளே வந்தாங்க, ஏன் போனாங்கன்னே தெரியாது, தேவையில்லாமல் இருக்கும். நீ மட்டும் ஏமா சும்மா பிறந்தா உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் எழுதி கொடுத்துருப்பாரு டேரக்டர். அதுவுமே தேவையில்லை படத்துக்கு. ஆல்ரெடி படம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அந்த ஹீரோக்கும் அந்த சைக்கோ கேரக்டருக்கும் வில்லன் கேரக்டருக்குமே படத்தை வச்சு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் நடுவில் நான் சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன், அந்த நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தடுப்பூசி போகிற மாதிரி போட்டு படத்தை தேவையில்லா சீன்லாம் கொண்டு வந்திருப்பார். அந்த படத்தை அந்த போர்ஷனை ஃபுல்லாக கட் பண்ணியிருந்தாலே படம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். படம் பார்க்கவும் நல்லா என்கேஜாக இருந்திருக்கும். எனக்கு பர்சனலாக படம் நல்லா ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து அப்படியே அங்கங்கன்னு தேவையான இடத்துலாம் போய் சுற்றி கடைசியில் சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படம் முடியும் போது அப்படா ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. படத்தில் கொஞ்சம் டைலாக்ஸும் அந்த சைக்கோ கேரக்டரோட ஆக்டிங்கும் சுத்தமாக இல்லைனா படம் அப்படியே டெட்டு படுத்திருக்கும், சுத்தமாக படுத்திருக்கும். படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ரசவாதி ஹைஃபன் ஆள விடுற சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஸோ படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக காமன் கம்போஸ்டாக போயிட்டே இருக்கும். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம் இந்த படம். நீங்கள் பாருங்கள், அமேசான் பிரைமில் விட்டுருக்காங்க. எனக்கு இந்த படம் இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணாமல் இந்த கதை எப்படி இருக்கும், இதோட அவுட்லைன்னு சொல்லி நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல படமோ இல்லை நல்ல சீரிஸாக பார்த்துட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from No Spoiler. Cheers.